அதிமுக தொடர்ந்து ஏதோ ஆதரவு கொடுத்துட்டு இருக்கா, போராட்டத்தில் தாவேகா கொடி இருக்கு, அதை நீங்களே பார்த்துருக்கீங்க. அவங்க நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, அவங்களாக வருகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் அரசியலில் இப்போ தான் பாடம் படிக்கிறாங்க. அவர் ரொம்ப தவறு செய்திருக்க இதை எல்லாருமே சேர்ந்து அவர்களை இளைஞர்களாக சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய தலைவருக்கு எடுத்து சொல்கின்ற வகையில் நாங்களும் அறிவுரையெல்லாம் சொன்னோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து ஆதரவு தரதுனால அவங்களாக வந்து பொதுச் செயலாளர் வருகிற இடங்கள்லாம் சென்ற இடங்கள்லாம் அவங்களுடைய கொடியை ஏந்தி வாழ்த்து கோஷம் போடுகிறார்கள். இது யாரும் கிடையாது. யாரும் இப்ப இருக்கிற மேயர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருந்து போயிட்டாங்க. அடுத்த மேயரை நியமிப்பதில் 2 அமைச்சர்களுக்கு நடுவில் கடுமையான போட்டி நடக்கிறாங்க. அது எப்படி சார்? அது எங்களுக்கு தெரியாது. அது என்ன போட்டின்னு. எங்களை பொறுத்தளவுக்கு நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள். இங்கே இனி இன்னொரு ஊழலுக்கு திமுக இப்பவே மதுரையே கலங்கி போச்சு. திமுக என்றாலே ஊழல் கட்சி என்பதற்கு உறுதியாகி போயிடுச்சு. மதுரையே மாநகராட்சி இன்னைக்கு கதி கலங்கி போய்விட்டது. மதுரை மக்கள் இன்றைக்கு திமுகவை புறந்தள்ளி விட்டார்கள். 2 அமைச்சர்கள் இன்னைக்கு ஒண்ணுமே செய்யல. நேற்று பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. மூர்த்தியை வந்து பார்த்தாராம் பாலம். இந்த பாலம் எங்க காலத்திலேயே வரைபடம் போடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு எங்க அம்மா காலத்துல 2012 அறிவிக்கப்பட்டு அப்பவே 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அப்புறம் எங்க பொதுச் செயலாளர் 164 கோடி ரூபாய், அப்புறம் 170 கோடி ரூபாய். இந்த வரைபடங்கள் டிபிஆர் தயார் பண்ணதெல்லாம் எங்க காலத்துல அதே தான். எங்க காலத்திலே எல்லாமே அந்த பேசி முடிக்கப்பட்டு விட்டது. ஒன்னு நார்த் கேட்டு கோபாலகிருஷ்ணன் உரிமையாளர், அவர் தான் காலதாமதப்படுத்தார் நீதிமன்றத்தில். அந்த நீதிமன்றத்தை வழக்கம் முடிவு தருவாயில சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவேதான் நாங்க பூமி பூஜை போடலையே ஒழிய மதுரைக்குன்னு அவங்க எதுவுமே செய்யல. நேற்று அமைச்சர் சொல்றாரு, மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் 10 ஆண்டுகளுடைய மக்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் நடவடிக்கை. 10 ஆண்டுகள் நாங்க சும்மா இல்ல. மதுரைக்கு இன்னைக்கு மதுரையினுடைய அழகுக்கு மதுரையை பெருமைப்படுகின்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனா திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியது இங்க இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். அதே மாதிரி எங்க பொதுச் செயலாளர், நிதி கொடுத்த உதவியவர் பொதுச் செயலாளர். 8000 கோடிக்கு பணிகள் நடந்திருக்கிறது. இவங்கள மாதிரி சும்மா வாய் பந்தல் போடுறதில்ல. நாங்க வாய் பந்தலே போடல. நாங்க எல்லாமே களமாடி இருக்கோம். இதுக்கு அத்தாச்சி முல்லை பெரியார் அணை இங்கே 10 பாலங்கள் கட்டியிருக்கோம். இந்த 2 பாலத்துக்கும் நான் இதை கூட நேற்று என்னன்னா துணை கேள்வினால மறு கேள்வி நான் கேட்க முடியாம போச்சு. அவரா அதை பந்தல் போட அவரே பேச ஆரம்பிச்சிட்டார், புகழ் வாழ வைக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு துணை கேள்வி இருந்திருந்ததுன்னா, நான் கேள்வி கேட்டு அது வந்திருந்ததுன்னா, துணை கேள்வி வந்திருந்தா அங்கேயே நான் சொல்லியிருப்பேன். திமுக ஆட்சிக்கு இந்த 4.25 ஆண்டுகள்ல என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. இது நாங்க எங்க காலத்துல கொண்டு வரப்பட்ட பாலம், நாங்க ஒதுக்கிய நிதி அப்படின்றத நான் விழாவாரியாக அதை எடுத்து சொல்லியிருப்பேன். அதிமுக முன்னேற்ற கழகத்துக்கு தான், மதுரை மக்களுக்கு கிடைத்த தீபாவளி பரிசு தான் இது. கூட்டணி கட்சியில ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைய போகுது, ரொம்ப பிரகாசமா பேசுறாங்க. சமூக வலைதளங்களையும் அதிமுக ரொம்ப பிரகாசமா இருக்குன்ற மாதிரி போறாங்க. அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி என்ன சார்? அது இருக்கு. ஸ்ட்ராங்கான கூட்டணின்னா இன்னும் கட்சிகள் வரும் அப்படின்றதான் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் கட்சிகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் நேரத்தில் தான் எந்த கூட்டணியும் இறுதி செய்வாங்க, முதல்ல முடிக்கிறது இல்ல. சில கூட்டணி இப்ப திமுக இருக்க கூட்டணியோட தொகுதி உடன்பாடு இருக்கு, எத்தனை சீட்டு பேர இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதுல அவங்க என்னதான் இது பண்ணாலும் கடைசி நேரத்தில் மாற்றுறதுக்குன்னு சூழ்நிலை ஏற்கனவே தமிழகத்தில் நடந்திருக்கு. அதை வச்சு சொல்லியிருக்காங்க.